ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி யார் வீட்டிலலாம் நான்வெஜ்ஜு, யார் வீட்டிலலாம் வெஜ் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான்வெஜ் அப்படின்னா பிள்ளையார் யார் வீட்டில் இருக்கார் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் இருக்காருன்னு விடலை, பிள்ளையார் இங்கே தான் இருக்கார். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான். அது மாதிரி உங்கள் வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லுங்கள். யார் வீட்டில் பிள்ளையார் இருக்கார், யார் வீட்டில் பிள்ளையார் விட்டுட்டீங்க கடலில் அப்படின்றத சொல்லுங்கள். நேற்று கேட்டிருந்தேன், சில பேர் சொன்னீங்க. அப்புறம் இன்றைக்கி மதியம் லைவ் கண்டிப்பாக வருவேன். நான் இதை தான் டெய்லி சொல்கிறேன், வரமாட்டேன்ட்டில்ல. இல்லை, நேற்று உண்மையாலுமே எல்லாமே ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு தான் நானும் மதியம் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டேன். ஆனால் வர முடியல, தூங்கிட்டேன் நானும். சரி, யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எல்லாம் தூங்கட்டும், எல்லாமே டயர்டில் இருப்பீங்க அப்படின்னு தான் நானும் வரல. கண்டிப்பாக இன்றைக்கி மதியம் வருவேன். 2 to 3க்குள்ளே பாருங்கள். ஏன்னா போஸ்ட் நான் போட்டுருவேன், எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வருவேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு இது நோட்டிஃபிகேஷன் வரலன்றீங்க, அதனால சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக வருவேன். அது மாதிரி நைட்டும் லைவ் வருவேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு, நேற்று யாரெல்லாம் லைவில் மிஸ் ஆகிட்டிங்களோ அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கோயிலுக்கு போய்ட்டேன், வெளில போய்ட்டேன் அப்படின்னு சில பேர் சொன்னீங்க, வர முடியல அப்படின்னு. இன்றைக்கி எப்படி தெரியல, அது முக்கியமான ஒர்க்கு, அதையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மத்தியானம் லைவ் இல்லைனா நைட் லைவில். ஏன்னா ஒருத்தரை மிஸ் ஆனாலும் கொஞ்சம் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது, எங்கே காணோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் கலந்துக்கோங்க எல்லாருமே லைவில். சரியா? வேறு என்ன? நேற்று எப்படி இருந்தது? ஃபோன் கால் ஆப்ஷன் நல்லா இருந்ததுங்களா? சில பேருக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குது? இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் ஃபோன் மூலிமா பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறவங்களுக்கும். கமெண்ட்லேயே பேசிவிட்டு அவங்களுடைய வாய்ஸ் வெளியில் வரும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க, யாரை பற்றி என்ன வெளிப்படையாக கமெண்ட்டில் பேசுறதை விட வீடியோவில் ஃபோன் காலில் வந்து அவங்க வெளிப்படையாக பேசுறது கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் நான் வச்சுருந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இங்கே இருக்கிறாங்க அப்படின்றப்போ, நட்பு ரீதியாக ஒரு சகோதரனாக இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக அந்த இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களை பற்றி குறை கிடையாது, ஒரு நல்ல விஷயம் அவங்கள பற்றி அவங்கள பற்றி நான் என்ன இப்படி புரிஞ்சுருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு இது தெரியும், அவங்க இப்படி அவங்க அப்படி அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா கமெண்ட்டில் பேசுறதுக்கு பதிலாக ஃபோன் காலில் வெளிப்படையாக பேசி அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்க காதால் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இங்கே நான் வந்து ஃபோன் கால் ஆப்ஷன் வச்சுருந்தேன். இன்னும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஃபோன் கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன். கண்டிப்பாக யாருமே யோசிக்காமல் நீங்கள் கொஞ்சம் கலந்து பேசுங்க. சில பேர் சூழ்நிலை வந்து பேச முடியாது அப்படின்னாங்க. அது அவங்க சூழ்நிலை, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றவங்களாம் ஃபோன் கால் பண்ணால் அதில் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. உங்களுக்குள்ள ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நட்பு ரீதியாக பேசுங்க. மனசில் இருக்க விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நட்பு ரீதியாக நல்லாயிருக்கும் இது. சரிங்களா? இதை நான் திருப்பி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல கருத்துக்கள் பரிமாறதுக்கு ஒரு நல்ல இடமா இதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. கமெண்ட்டில் சொல்கிறத விட நேரில் மொபைலில் பேசி இதை வெளிப்படுத்துறது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் திருப்பி நான் இதை வலியுறுத்துகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஃபோன் கால் ஆப்ஷன் வைப்பேன். சரிங்களா? விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களே அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணலாம். நானே தேடி கால் பண்ணுறத விட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு நீங்களே கால் பண்ணி கூட நீங்கள் லைவ் போடும்போது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யார் வேணாலும் இங்கே கால் பண்ணலாம். நம்பர் கொடுத்தவங்க மட்டும், லேடிஸ் மட்டும் பேசலாம், நம்ம டீமில் இருக்கவங்க மட்டும். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறது, சரியாக தான். கண்டிப்பாக லைவில் வந்து கலந்துக்கோங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம எந்த விஷயத்தை பற்றி இங்கே பெருசாலாம் பேசிக்க வேண்டாம். யாரை பற்றி, அதை பற்றி, இதை பற்றிலாம் பேச நமக்கு டென்ஷன் தான், திருப்பி மன உளைச்சல் தான் வரும். அதனால் அந்த 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 சாக்கடையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல சந்தோஷமாக நல்ல விஷயமா ஒரு நட்பு அடிப்படையில் அவங்கள பற்றி இவங்கள பற்றி நட்பு அடிப்படையில் நம்ம பேசுகிறது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுக்காக மட்டும் இந்த ஃபோன் கால் ஆப்ஷன் நான் வைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரி, எல்லாருமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மதியம் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி ஈவினிங் போடுற லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. இதை தான் சொல்லலாம் இந்த வீடியோ போட்டேன். பார்க்கலாம், லைவில் சந்திக்கலாம். சரிங்களா? என்ன பரணி தான் கொஞ்சம் நேற்று மிஸ் பண்ணியாச்சு. பரணி, யஷோ, அப்புறம் இன்னும் இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஏன்னா வெளியில் இருக்கேன் அப்படின்றதால ரொம்ப பேச முடியல. மீதி எல்லாருமே வந்திருந்தாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி யாரும் மிஸ் ஆகாமல் கொஞ்சம் வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா நான் ரொம்பவே எதிர்பார்ப்பேன் எல்லாரையுமே.
அது ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படியே பேசி பழகியாச்சா, பர்டிகுலராக இவங்க 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 அப்படின்றப்போ ஒருத்தராக தேட வேண்டியதாக இருக்குது காணோன்னா. அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஜென்ஸ் டீமில் வந்துட்டு எப்பயுமே ரெகுலராக வரவங்க வந்து ஜெயக்குமார், செந்தில்குமார், டைம் பாஸ், முன்னேறிச்சல், ரைட்ராஜ், முத்துக்குமார், ஃபேட்மேன் வருவாங்க. முத்துக்குமார் தான் 2-3 நாளாக வரல, என்னன்னு தெரியல. இவங்க எல்லாமே கொஞ்சம் பர்டிகுலராக நம்ம நல்ல பர்சன். இவங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் தேட மாதிரி தான் இருக்கும். வெற்றி ரகசியம் இவங்க எல்லாமே ரெகுலராக வர பர்சன் தான், நல்ல நல்ல மனுஷன். அதனால் இவங்களையும் நம்ம தேடுற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாலும் அந்த மாதிரி தான். ஒரு நல்ல கமெண்ட் மூலிமா வந்தாலும் நல்ல நட்பு ரீதியாக பழகும்போது அவங்க ஒரு நாள் வரலைன்னா கூட அவங்கள தேட வைக்கிறாங்க. இதுவே பேட் கமெண்ட் வந்தால் நம்ம அதெல்லாம் பெருசாக கவனிக்க மாட்டோம், தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி. இவன் நல்ல உறவாக பேசும்போது எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி தேட வைக்கிறாங்க. யாரும் இவரும் முகம் பார்க்காதவங்க தான், முகம் தெரியாதவங்க இருந்தாலும் ஒரு நல்ல நட்பு நல்ல உறவுன்னு பார்க்கும்போது அவங்கள தேட வேண்டியதாக இருக்குது, எங்கடா காணோம் அவங்க அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த வலைதளத்தில் இந்த கமெண்டராக நான் பார்க்காம ஒரு நல்ல உறவாக பார்த்து தான் நான் தேடுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க அப்படின்றேன். புரியும் உங்களுக்கு, நான் அடிக்கடி அதை தான் சொல்லிகிட்ருப்பேன். நல்ல உறவாக பார்க்கலாம், நல்ல உறவாக பழகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றப்போ சந்தோஷம். எல்லாருக்குமே இது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரி தேடுவேன், வேறு ஒருத்தர் வரலைனாலும் காணோம் அப்படின்ட்டு. இதுதான் எனக்கு கிடச்ச. நான் யூடியூப்பில் இத்தனை வருஷம் நான் இங்கே வந்து எனக்குன்னு இப்போ சில நல்ல உறவுகள் கிடச்சிருக்காங்கன்னா அது இவங்க இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு நான் பெருசாக சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த அனுபவம் தான் இருக்கலாம். யாரெல்லாம் இங்கே நீங்கள் கமெண்டர்ஸாக பேசிக்கிறீங்களோ உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். ஒரு சகோதரன் சகோதரி எங்களுக்கு கிடச்சிருக்காங்க, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் அந்த விஷயம் தோணும். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே வந்து தேடி நமக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி கமெண்ட் போட வந்துட்டு உங்களுக்குலாம் கிடச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி இந்த உறவு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது உண்மை தானே? சரி, அதை பற்றி நம்ம லைவில் பேசலாம். சரிங்களா? ஃபோன் காலில். ஓகே, இதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்தேன். என்ன சமையல் இன்றைக்கின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோன் கால் ஆப்ஷன் கண்டிப்பாக நான் வச்சுருக்கிறது நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் தோணுச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எதுக்காக நம்ம அந்த ஃபோன் கால் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி அதையும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? நான் கமெண்ட்டில் பார்க்குறேன், கமெண்ட் எதிர்பார்க்குறேன். சரியா? ஓகே, பார்க்கலாம். பாய், டாட்டா.